எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த ஓட்டு போடுற விஷயத்தை பற்றி எனக்கு என்னமோ ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓட்டு போடுறது நிறைய பெரிய பெரிய கட்சி இருக்குது, சின்ன கட்சி இருக்குது. ஒட்டு மொத்தமாக அந்த கட்சி, இந்த கட்சி நல்ல கட்சி, அந்த கெட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறதை விட, உங்கள் ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் இருந்தால் அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர், அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது, அவங்க என்ன சர்வீஸ் பண்ண முடியும், அவங்க குவாலிட்டிஸ் என்னென்னு அவங்க பேங்க் லோன் வெரிஃபை பண்ணி அவங்களுக்கு போடலாமா வேணாமான்னு அப்படி சூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு என்னோட ஐடியா. நீங்கள் இப்போ ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வருது, ஸோ தனிப்பட்ட முறையில் அந்த பர்சன் உங்கள் ஏரியாவில் இதுக்கு முன்னாடி பாஸ்டில் என்னென்ன பண்ணியிருக்காரு, இல்லை அவரோட பேக்ரவுண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பண்ணால், ஏன்னா எல்லா கட்சியிலுமே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ நம்ம இருக்கிற ஏரியாவில் நமக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றது நம்ம கொஞ்சம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் முடியும். அவங்களால நமக்காக எதாவது பண்ண முடியுமா, பண்ண முடியாது, அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஒட்டுமொத்தமாக பிளைண்டாக அவங்க எந்த கட்சியில் இருந்தாலும், இப்போ வேறு ஏதோ ஒரு கட்சி பேர் நான் சொல்லக்கூடாது, எனி கட்சி, இப்போ அந்த கட்சியில் இருக்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக அவங்க அந்த கட்சி பேரில் நிற்கிறதால அவங்க எப்படிப்பட்டவங்க நமக்கு எப்படி தெரியும்? ஒரு கட்சியை சார்ந்து நிற்கிறாங்க, அவங்க குவாலிட்டி இந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சியில் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பார்க்காம இந்த ஏரியாவில் நமக்கு பக்கத்தில் யார் இருக்காங்க, யார் கவுன்சிலராக நிற்கிறாங்க, யார் எம்எல்ஏவாக நிற்கிறாங்க, அவங்களோட என்ன குவாலிட்டிஸ் இப்படி தெரிஞ்சு நம்ம ஓட் பேங்க் நம்ம மாற்றி பண்ணால் எல்லாருக்குமே ஏதாவது கொஞ்சம் நடக்கும்னு தோணுது. எல்லாருமே ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி வந்தால் பண்ணுவாங்க, அந்த ஆட்சி பண்ணுவாங்க, இப்படி தான் யோசிச்சு போடுறீங்க ஓட்டு. ஒவ்வொருத்தரும் அவங்க ஏரியாவில் ஒரு கவுன்சிலர் இருந்தால் என்ன மாதிரியான கவுன்சிலர், யார் நிற்கிறாங்க, எத்தனை வேட்பாளர் நிற்கிறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, எலெக்ஷன் என்ன வரப்போகுது, எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே அதை கொஞ்சம் நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொருத்தராக யாருக்கெல்லாம் பொறுப்பு இருக்கோ அவங்க அந்த ஓட்டை, என் ஓட்டு வீணாக போகக்கூடாது, நான் போடுற ஓட்டு அது பிரயோஜனமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஸோ யாரெல்லாம் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க, யாரெல்லாம் இப்போதுலேருந்து அந்த இதில் இன்வால்வ் பண்ணி இருக்கிறாங்க, இந்த மாதிரி யாரெல்லாம் பேர், அவங்க பேக்ரவுண்ட்லாம் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஸோ யார் சொல்கிறத கேட்டு நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களாம் யோசிச்சு போடுங்க. ஆனால் கண்டிப்பாக காசு வாங்கிட்டு மட்டும் ஓட்டு போடாதீங்க. அது ரொம்ப 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 மோசமான ஒரு பழக்கம். எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். இது என்னமோ நல்ல ஐடியாவாக இருக்குது, எனக்கு நல்ல ஐடியாவாக தோணுது, நான் இதை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா இது மாதிரி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் புரியும். இது நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் சரி, ஃபார்வர்ட் பண்ணாலும் சரி, அது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.